நேர் வழி நல்லதா, குறுக்கு வழி நல்லதா? அதுதான் நம்ம கேள்வி. எது உங்களுக்கு வசதி வாழ்க்கையில், அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதான் நம்ம டாப்பிக்குன்னு சொல்லிட்டேன். டாபிக் அருமையாக இருக்குதா? அவ்வளோதான் இருக்கும் உங்களுக்கெல்லாம். எந்த வழியில் போனால் சம்பாதிக்கலாம், அதுதான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்க ஜனங்க. அதான் நேர் வழி நல்லதா, குறுக்கு வழி நல்லதான்னு கேள்வி கேட்டேன். நீங்கள் எந்த பாதையை தேர்ந்தெடுப்பீங்க? மக்கள் என்ன சொல்லுவாங்க, ஷார்ட்கட்டில் போனால் நல்லதுங்கன்னுவாங்க. நேர்மையாக போனால் பிழைக்க முடியாது, பிழைக்க தெரியாதவன் ஏமாளி அப்படின்னு பேர் வந்துடும். சொந்தக்காரங்க மத்தியில் தியாகின்ற பட்டம் கிடைக்கும். ஆனால் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க, எங்கள் அப்பா சொத்தை சேர்த்து வைக்கலை, வசதியே இல்லை வீட்டில், ஏதோ நாங்களும் வாழ்ந்துன்னுக்கிறோம், கொஞ்சம் கஷ்டப்பட்டு குறுக்கையில் ஏதாவது போய் ஏதாவது மேலே வர சம்பாதிச்சிருந்தா நாங்கள் வாழ்க்கையில் நல்லா இருந்திருப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் இன்றைக்கி யாரும் அப்படி நினைக்கிறது இல்லை. ஒரு வேலை ஆகணுமா, ஏதாவது காசு கொடுத்து வேலை சேர்த்துக்குப்பா. நேர்மையாக இருந்து பரிசு எழுதி பார்த்தா கிடைக்க மாட்டேங்குது, ஆள் பிடிச்சி பார்த்தாலும் கிடைக்க மாட்டேங்குது, லஞ்சம் கொடுத்தா கிடைச்சா போகலான்ற மாதிரி இருக்கிறாங்க இப்போ ஜனங்க. 10 வேலை 2 வேலை லஞ்சம் கொடுத்து போனால் 8 வேலை நேர் வழியில் கிடைக்கும். அது வழியாக போகலான்றது ஒரு வழி. உங்களுக்கு பிடிச்ச வழி நேர் வழியாக குறுக்கு வழியாக, அதுதான் எது உங்களுக்கு பிடிக்குது, நல்லா இருக்குது